Hello friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ டைம் பாத்தீங்கன்னா மதியம் 2:30 மணி ஆகுது. இன்னைக்கு அக்ஷய திருதி, எங்க அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு. நான் ஒரு 11 மணி போல அம்மாக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன். ஏன் காலைல ஃபோன் பண்ண எல்லாரும் பண்ணாங்க நீ பண்ணவே இல்லைன்னு சொல்லி கோச்சிக்கிட்டாங்க. போமா ரொம்ப பிஸியா இருக்கேன். காலைல ரைட் ஃபுல்லா லேட்டா தான் தூங்குனேன். காலைல லேட்டா இருந்துச்சுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் ஆக்சுவலா அம்மாவை எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸா விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு அழகான புடவை ஒன்று வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அந்த புடவை கொடுத்துட்டு ஒரு குட்டி கேக் வாங்கி போய் கட் பண்ணி சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் முடிச்சு டப்புன்னு ஒரு 1 ஹவரில் கிளம்பி இங்கே வந்துடலாம். நிறைய பேக்கிங் இருக்குது, நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ பல்கான பேக்கிங் பண்ணணும், வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா பார்த்துட்டு அப்புறம் வேலையை பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன சாரீ வாங்கினவங்கிட்ட காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த சாரீ பாருங்கள், செம்ம கலர், ராயல் ப்ளூ கலர், ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. அண்ட் உள்ளே வந்து நம்மளுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குக்கீஸ் வந்து பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ராகியும் நட்ஸும் மட்டும்தான் இருக்கு, மிச்சம் எல்லாமே வந்து நம்ம டிஸ்பேச் பண்ணியாச்சு. ஸோ அதனால இந்த 2 குக்கீஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா வீட்டுக்கு நான் மட்டும்தான் போகிறேன், பசங்களை கூட்டிகிட்டு போகல. ரேவந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கிளாஸ் இருக்குது. செகண்ட் விவான் குட்டிக்கு வந்து கொஞ்சம் வயிற்று வலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாமியார் வீட்டில் இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு ஜம்முன்னு ஹாப்பியாக இருந்துட்டு வா அப்படின்னாங்க. குழந்தைங்க கூப்பிட்டு போகிறதுக்கு எங்கள் ஆசை தான், பட் இருந்தாலும் அவங்க பின்னாடியே தான் இருக்கணும். நம்ம அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண முடியாது. அதனால எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு வாரத்துக்கு அப்புறம் அம்மா இங்கே வந்து ஸ்டே பண்ணுற ஐடியா இருக்கிறதால சரி இப்போ நான் மட்டும் போயிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கோலிக் பெயின் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரெமெடிஸ் வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து வயிற்று வலினா நம்ம வந்து கிரேப் வாட்டர்லாம் இப்போ கொடுக்கறது கிடையாது. பட் வந்து ரோல் ஆன் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, இதை வந்து தேய்ச்சி விட்ருவேன். இது உண்மையிலே ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் கொடுக்குதுங்க. ஸோ தொப்பில் சுற்றி நீங்கள் இதை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோலிக் பெயின், கேஸ்ட்ரிக் பெயின்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லவ்லா பிராண்டோட டம்மி ரோல் ஆன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். ஸோ தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிங், அதாவது பார்த்திங்கன்னா பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர், ஃபெனல் சீட்ஸ் 3 தான் இருக்குது. ஸோ நார்மலாக நம்ம வந்து குழந்தைக்கு வயிற்று வலிக்கு தான் நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து தண்ணியில் கலந்து அந்த லிக்விட் அப்படி தேய்ப்போம்ல, அதே தான். ஜஸ்ட் இது மாதிரி ரோல் ஆன் மாதிரி மேலே இருக்கும். இதை நீங்கள் சுற்றி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த ரிலீஃப் கிடைக்கும். இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் ஹேண்ட்பேக்கில் போட்டு கூட எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ப்ராடக்ட் அமேசானில் இருக்குது, அவ்வளோ வெப்சைட்டில் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு போகிறேன். காலையில் எப்போவுமே விஷ் பண்ணுவேன் எவ்ரி இயர். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா காலைல விஷ் பண்ணலை. ஒரு 10:30 மணி 11 மணி போல் தான் கால் பண்ணேன். ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால சொல்லாமல் நான் மட்டும் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ரசமலாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ரசமலாய் கேக் வந்து இங்கே இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். உமாவுக்கு வந்து டெய்ரி மில்க் சில்க் ரொம்ப பிடிக்கும், பெரிய சாக்லேட் எப்போ போனாலும் கேட்பான்றதுனால அதை அவளுக்கு வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதாம் ட்ரிங்க் ஒன்று இருக்குங்க. நான் வந்து சரவணா ஸ்டோர்லாம் நம்ம நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி சரவணா ஸ்டோர்லாம் போனால் வெளியில் வந்து கிளாஸில் வச்சுருப்பாங்க, அதாவது கிளாஸ் அந்த பாட்டில் வச்சுருப்பாங்க. பூனம் அப்படின்ற பிராண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல திக்காக நிறைய உள்ள நட்ஸ் போட்டு இருக்கும். ஸோ அது வந்து இப்போ பெட் பாட்டில்ஸே கிடைக்குது, நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த பாட்டில்ஸே கிடைக்குது. ஸோ அதனால் அது ஒரு 5 பாட்டில் வாங்கிக்கிட்டேன். ஒரு சின்ன வீட்டுக்குள்ளேயே எங்கள் அத்தையும் வந்திருக்காங்க ஊர்லேருந்தனால, ஒரு குட்டி பார்ட்டி மாதிரி. ஸோ அம்மான்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே போட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அக்கா தங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்து ஒரு நகைக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ இல்லை சொத்துக்கோ சண்டை போட்டுப்பாங்க. பட் எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. என் தங்கச்சி என்கிட்ட சண்டையே போட மாட்டா. பட் எனக்கு என்னென்னா அவள் நார்மலாக இருந்தால் அவளை கிடைக்கிற விஷயங்கள் விட அதை ஜாஸ்தியாக நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அது ஒரு விதமான என்ன சொல்கிறது, முதல் குழந்தைன்ற மாதிரி ஒரு தாட் எப்போவுமே இருக்கும் எனக்கு. என்ன தான் ரேவந்த் விவான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்குன்னு வந்து நான் குழந்தையாக பார்த்த ஒரு முகம் அவள். அதனால் அந்த குழந்தை ஃபீல் எப்போவுமே உண்டு. ஸோ அவளுக்கு நம்ம இப்போ சின்ன குழந்தைய பார்க்க போகிறப்ப நம்ம சாக்லேட் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி அவளுக்கும் வந்து சாக்லேட்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும். அவளுக்கு நகையோ இல்லை ட்ரெஸ்ஸோ அவ்வளோவா பிடிக்காது. அது கேட்கவும் மாட்டா. கேட்கறதெல்லாம் வந்தோடனே பேக்கை ஓப்பன் பண்ணி என்ன சாப்பிட வாங்கிட்டு வந்தோம் பாப்பா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறீங்க. హ్యాపీ బర్త్డే. థ్యాంక్ యూ. ఏమి చెప్పకుండా వచ్చావు? ఏడ్చావా? ఏడ్చాను, నువ్వు రాలేదని ఏడ్చాను. బాధగా ఉన్నది సేపు. అందుకే చీర కట్టుకోలేదు, ఏం చేయలేదు. కొత్త నెక్లెస్ ఇంకా సాయంకాలం కట్టుకుంటాను. హ్యాపీ బర్త్డే. థ్యాంక్ యూ. வீடியோ முடிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். இந்த హ్యాపీ బర్త్డే. థ్యాంక్ యూ. రాయల్ బ్లూ నీకు బాగుంటుంది. లోపల బ్లౌజ్ ఉంచు. ఏం తెచ్చా తిందానికి? చంద్రముఖిలో చూసేస్తున్నాను. బాగుంది. ఉండు వస్తా ఉండు. చీర కట్టుకో, ఈ చీర కట్టుకో. బ్లౌజ్ ఉంది కదా, బ్లూ ఉంది కదా.
గోల్డ్ వేసుకుంటాను నన్ను తీకి అమ్మ పిచ్చి పిచ్చుకున్నాను క్లోజ్అప్లో తీస్తున్నా క్లోజ్అప్లో ఎడుకరా ఉన్నాయి బాగుంది ఇవంది కాదు ఇది బాగుంటుంది బాదం మాకు బాదం చిల్లి తాగు బాగుంటుంది ఇది నైటీలు అత్త పట్టుకో అత్త నీకే నైట్ ఇంకొడుతుంది ఇందా పోదు మా గిఫ్టే చంద్రమికి మరి అమ్మ కన్ను పెరుసావుది పొడవ కట్టి నెక్లెస్ పొట్టునా పో ఇంకేం తెచ్చాను ఇంకేం లేదు ఇది హ్యాండ్ బ్యాగ్ ఇందా సూపర్ நாட்டில் கொண்டு வந்து ஓப்பன் செய்ய எங்கள் அம்மா எல்லாத்தையும் அள்ளிட்டாங்க తంజావూరులో తెచ్చుదా పలాకాయ చిన్న కాయ బిర్యానీ చేసుకో బాగుంటుంది அது வால்நட் வால்நட் வந்து யாரும் கொடுக்கல நான் தான் எடுத்துட்டு வந்தேன் நான் வரேன்னு சொல்லலை என்னால் லஞ்ச் எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க உமாக்காக கோபி 65 பண்ணுறதுக்காக கட் பண்ணிட்டு இருந்தாங்க காலிஃப்ளவர் ஸோ நான் வந்தோடனே கொஞ்சம் சூடாக போட்டு கொடுத்தாங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேங்க ஸோ அம்மாவை பார்த்தாச்சு கொஞ்சம் வந்து செலிப்ரேஷன் பண்ணியாச்சு இதோட நான் வீட்டுக்கு கிளம்பி என்னோடய வேலையும் பார்க்கணும் இல்லையா ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் எடிட்டிங் பண்ணணும் அதே மாதிரி பேக்கிங் எக்கச்சக்கமான ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ நான் டைமுக்குள்ளே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸைட்மெண்ட்டான ஒரு நியூஸ் காத்திருக்கு ஸோ அதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அதுவும் நான் பார்க்கணுன்றதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் வந்து மூஞ்சை காமிச்சிட்டு அந்த டைம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியாச்சு பளபளா எனக்கு மூஞ்சி ஓகே ரெடி நான் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெஸ்ன்னு சொல்லலாம் மீஷோவில் 350 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன் பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு ஸோ இது போட்டாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த நாள் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் என்னவாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெஸ் போட்டால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்களா அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ அந்த அழகான கேக்கை வந்து ஓப்பன் பண்ணி வச்சாச்சு ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் அம்மா Happy birthday to you. Many more happy returns. Happy birthday. Meet birthday baby. Amma andar puduskuntaru maashaadlo. Hi all the subscribers. I love you. Attai madi mettayadi. ஆடி விளையாடம்மா ஆடி மறையாடி விட்டு அள்ளி மூட அப்படிதான் என்ன வளர்த்தாங்க இல்லையா ஆமா என் அத்தை அப்புறம் பர்த்டே பேபி நீ என்னம்மா பைத்தியம் பிடிச்சிச்சா அவனுக்கு ஏதாவது நீதான் பெத்த அது அத்தை Baby, thank you. Thank you. எனக்கு தெரியும் அவங்க ஆஷா காரியம் ஒண்ணுமே சொல்ல நீ அதனால தான் எனக்கு நீ சொல்லலைன்னா வருவாங்க அது தெரியும் எனக்கு சரி சூப்பரா வந்து வந்தோம் அம்மா வீட்டுக்கு கேக் கட்டிங் முடிஞ்சு ரொம்ப ஃபன்னா சூப்பரா ஜாலியாக பேசிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் பேசி நான் கிளம்பிடுறேன் எனக்கு வீட்டுக்கு போய் நிறைய எக்கச்சக்கமான வேலை இருக்குது நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது ஸோ வீட்டுக்கு போய் நம்ம பேக்கிங் கண்டினியூ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ஹாப்பி நியூஸ் அண்ட் நெக்ஸ்ட் vlogsல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி vlog வரப்போகுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த vlog பிடிக்கும் அந்த தொடர்ச்சி ஒரு 3 நாள் vlog சொல்லலாம் அது என்னன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ணியும் நாத்தனாரும் கண்டுபட்டுற போகுது ஐயோ அப்பா அதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட் அவங்க 86ல வந்தாங்க 86ல இருந்து அவங்க எனக்கு அண்ணி கிடையாது அம்மா உனக்கு 86 தானே கல்யாணம் ஆச்சு ஆமா ஃப்ரெண்ட் அப்பா ஜாலியா உமா தர பீச் போவோம் சினிமா போவோம் கோயில் போவோம் என் கோயில் போவோம் வீட்டுக்காரர் கம்மி நான் தான் அர்த்தமோடு ஹாஃப் ஹஸ்பண்ட் ஆமா பாட்டி வருவாங்க பாட்டி நான் வெளிய போறேன் எங்க போறச்சுன்னா அண்ணி கூட போறச்சுன்னா அனுப்பிடுவாங்க பாட்டி இல்லன்னா வேணாம் டீனேஜ் இல்ல போ
அம்மா நானும் அண்ணி வெளியே போயிட்டு வாங்க சொல்லுவாங்க. உங்க அப்பா வர மாட்டாரு கூட, நான் 2 பேரும் போவோம். ஜோடி அவருங்க அம்மா ஜோடி புறாக்கள். பாப்பாரு. ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே அது ஏன் நண்பனே. ஐயோ ஆமா, தாத்தா போயிட்டாரு, பாட்டி போயிட்டாங்க, அப்பா போயிட்டாங்க. நல்லா இருந்தது ஃபேமிலி. அப்போ 10 பேர் இருப்போம். ஆமா ஞாபகம் இருக்கு, சவுகார்பேட்டையில. எனக்கு மே 13 பர்த்டே. அதாவது நீங்கள் இன்றைக்கி அந்த வ்ளாக் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி என்னோட பர்த்டே. அதனால வந்து என் அத்தை வந்து முன்னாடியே வந்து விஷ் பண்ணி பொட்டு வச்சு 500 ரூபாய் கொடுத்து ட்ரெஸ்ஸு வாங்கிக்கோ அப்படின்னாங்க. கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு டாப் வாங்கிப்பேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து வணக்கத்தை வச்சுட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துச்சு. எல்லாம் அவங்களது தான். ஆனால் அவங்க போட்டிருக்க கண்ணாடி அவங்களது கிடையாது. உங்கள்தான். அதாவது நகை இரவல் வாங்கி போடல, கண்ணாடி கூட இரவல் வாங்கி போடுவேன். நீ டைமுக்கு கண்ணாடி கிடைக்கல. இல்ல ரொம்ப நேரமா ஃப்ரீஸ்ல நிக்கிற போட்டோ எடுப்பேன். நீர் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்துறேன். என்ன பண்ற அப்பத்துல இருந்து? போஸ் குடுக்குறியா? நல்லா இருக்கு. அவ்வளவுதான், வீடியோ எடுத்துட்டேன். அம்மா ஃப்ரீ நார்மல் ஆகுமா? என்னமா பண்ற? நார்மல் ஆகுமா? நார்மல் ஆகுமா? நீங்க எதுக்கு நிக்கிற? இப்போ நான் எடுத்துட்டேன் உட்காரு. கால் மேல கால் போட்டு பாத்தியா? ரொம்ப தான் உனக்கு. ஆனா ஆமா, ரொம்ப நெக்கல் ஜாஸ்தி. நெக்கல் ஜாஸ்தி உனக்கு. ஆனா அழைப்போசை வந்து விட்டது. என் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு. ஹலோ, எல்லாம் சேர்த்து செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமே. சீஸ் 2 வேளை சுபிஸ்தா 2 வேளை இப்படி அதே போட்டோ எடுத்துறேன். பாய் பாய். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் போய் உங்களை வீட்டில் பேக்கிங் யூனிட்ல பார்க்குறேன். பாய். தேங்க்யூ. அம்மா ஹாப்பியா இருந்தியா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். டின்னர் புக் பண்ணிட்டேன், வந்துடும். சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துக்கொண்டேன். படம் நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறேன். என்னது? சப்ஸ்கிரைபர்ஸ். படம் நல்லா இருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. கேட்குறாங்க பாருங்க. எப்படி இருக்கே சொல்லுங்க. நல்லா பேச கற்றுக்கிட்டேன் மணியானா. இந்த புடவை அவங்களது தான், இந்த கண்ணாடி அவங்களது இல்ல, இது செயின் அவங்களது இல்ல. சரி ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய். தேங்க்யூ. எவ்வளோ கலகலான்னு இருந்ததில்ல. இருந்தது கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். கண்டிப்பாக அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.